இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். அவருமே சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. உங்கள் பக்கம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், வருமானங்கள் கூடும். பெரிய மனிதர்களுடைய ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நட்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு, செலிபிரிட்டியுடைய தொடர்பு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஆக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு நட்பு உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறவங்க அல்லது வேறு இடத்துக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக எனக்கு பாஸ்போர்ட் வீசா வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் லோன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, அல்லது வீடு கட்டுறதுக்கு, அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, அது அத்தனைக்குமே வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, அதுக்கு தந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த வாரம் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் லாபம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஏர்னிங் இருக்குது, லாபம் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல யூனிட் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா அந்தஸ்து புகழ் உங்களுக்கு இருக்குது, வருமானங்களும் நல்லா இருக்குது. இந்த வாரம் நான் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் யூக வணிகங்கள் பரவாயில்ல. இந்த ஸ்பெக்குலேஷன் பரவாயில்லைங்கிறதுக்காக பெருசாக போட்டு நீங்கள் எதாவது கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன கொடுப்புனே இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பதற்கு எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூர் இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டாம். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக ஏர்னிங், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஆக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேர்